பணியிடம் கொடுக்கணும். எதற்காக திருமண்டல் மீட்பு இயக்கம் வந்து தனியாக வந்ததுன்னா, கடந்த முறை இந்த 3 அப்பாயின்மெண்ட் பண்ணும் பொழுது எந்த அணியினருக்கு ஐயா சாதகமாக நடந்து கொண்டார் என்று வலைதளங்களில் விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டாரோ அந்த அணியினரே வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பாக அந்த அணியில் இருக்கின்ற 2ஆம் அவரால் தான் பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த அணியினர் வந்து மகா தோல்வியை சந்தித்தார்கள். ஆனாலும் அவர்கள் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. ஐயாவை தொலைபேசியில் அழைத்து வந்து பார்த்தா நீங்க என்ன பெரிய பிஷப்பான்னு சொல்லி நம்மளுக்கு மிரட்டி இருக்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்தா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவேதான் நாங்க சொல்றோம், அந்த மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது அப்படிங்கிற மாதிரி அந்த நபரால் நிச்சயமாக கடந்த முறை தோல்வியை சந்தித்தது இந்த முறையும் சந்திக்கத்தான் போகிறது. குறிப்பாக நீதிபதி ஐயா அவர்களை வந்து சொல்வதற்கு அவர்களுக்கு 1% கூட உரிமை கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில் அங்கு போய் சேர்ந்தோம்னா, மீண்டும் அந்த டிஎஸ்எஃப் என்கிற அந்த பழைய அணி வந்து விடக்கூடாது, திருமண்டலத்தை பாழ்படுத்துவதற்கு நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, உடந்தையாகி விடக்கூடாதுங்கிறக்காக தான் போனோம். ஆனால் முதல் மிக ஷாக்கிங், அதாவது பாத்தீங்கன்னா அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்தது. கண்டிப்பாக வலைதளத்தில் நான் அதை பொதுமக்களிடமும் சபை மக்களிடம் சொல்வது எனது கடமை. நான் சென்று அவரிடம் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா, முதலாவது இருந்த அந்த துணிக்கும் 2வது இந்த துணிக்கும் கடுமையான வேறுபாடு வந்துவிட்டது. ஏன்னா அவர் இடத்துக்கு நாங்கள் தெரியாம போயிட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் சொன்னபடி நடந்து கொள்ளுங்கள். எங்களது திருமண்டல மீட்பு இயக்கத்திற்கு ஒரு பொருளாளர், அது போல பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் கொடுங்கன்னு சொன்ன போன பொருளாளரை பற்றி கூட என்ன நீங்க தான் முடிவு எடுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸிகியூட்டிவ் மெம்பருக்கு ஒரு கொடுக்குன்னு சொல்லும்போது கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. குறிப்பாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, திருமண்டல மீட்பு இயக்கம்லாம் எதுவுமே கிடையாது, உடனடியாக அதை நீங்கள் கலைத்து விட வேண்டும். என்னிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மீட்பு இயக்கம் என்றோ 3வது அணி வந்து யாரும் வரக்கூடாது, உள்ள வர்ற வேலை வச்சு கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அதிர்ந்து போனோம் நாங்க. ஏன்னா வந்து திருமண்டல மீட்பு இயக்கம் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த திருமணத்தில் மாற்றம் வந்திருக்காது. அதுபோல அவர்களே எங்களை அழைத்திருக்க மாட்டார்கள். அப்ப என்ன சொல்றாங்க, இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் எங்க ஆள் தான் சொல்லி. நிச்சயமாக அவர்களால் கிடையாது, நாங்கள் ஆண்டவர் வைத்த ஆட்கள். எனவே அன்றுதான் பாத்தீங்கன்னா நாங்கள் உணர்ந்து கொண்டோம், நிச்சயமாக ஒரு பதவி வந்தவுடன் தான் வெற்றி பெற போகிறோம் என்று தெரிந்தவுடன் பாத்தீங்கன்னா அந்த மனிதருடைய முகம், எந்த மனிதரை நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டாடினோமோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறிட்டார். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தையும் சொல்றேன்னா, திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஜான்சன் அவர்களே நாங்கள் நிற்பதாக சொன்னோம். ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கத்தின் தலைவர் என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லவே இல்லை. அப்பொழுதே எங்களுக்கு சந்தேகமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த கல்வெட்டு திறந்தாங்க, அது வந்து தவறான கல்வெட்டு இருந்தாலும் அந்த இடத்துல லேசையில அவங்க போடும்போது அண்ணனே என்ன பண்ணிருக்கணும், திருமண்டல மீட்பு இயக்கத்தின் தலைவர் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு பொருளாளர் அப்படிங்கறத கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இப்ப அவங்களுக்கே சந்தேகம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். எனவே நிச்சயமாக அப்பொழுதே எங்களுக்கு சந்தேகம் வந்தது. இன்னொன்னு சொல்றேன், அண்ணன் டிகேஎம் ஜான்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இலகிய மனம் படைத்தவர். இப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ பாக்குறேன், 3 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கூட்டம், தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்ற எஸ்டிகே ராஜன் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனை முன்னிறுத்தி பேச வைத்து, அந்த மாடரேட்டருங்க வரும்போது பாத்தீங்கன்னா அந்த 68 இருந்து 70 வயசு ஆகும் போது அந்த பிரச்சனைக்கு அண்ணன் தான் என்ன பண்றாங்க, புஷ் பண்ணி அவருடைய ஓட்டை இழக்க வைக்கிறார்கள். அதுபோல பாத்தீங்கன்னா கடந்த முறை வரப்பிரசாத் ஐயா அங்க வரும் பொழுதும் மறிக்க போறாங்க. நான் அப்ப சொன்னேன், திருமண்டல் மீட்பு இயக்கங்கிறது அப்ப உருவாகல. ஆனாலும் என்னோட வெல்விஷஸ் அப்படிங்கிறனால சொன்னேன் போகாதுன்னு சொல்லி மீறி போனாங்க. போய் என்ன பண்ணாங்க, அந்த காரை மறித்து ஒரு பெரிய கலவரத்தை அதில் உண்டாக்கி கடைசி என்னாச்சு, போலீஸ் கேஸ் வரைக்கும் போச்சு. இதற்கும் பின்னணியில் இருந்து செயல்பட்டவர் அந்த 2ஆம் நபர். கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த அணியை தோல்வி பாதைக்கு அழைத்து சென்றவர் தான் என்ன செஞ்சிருக்காரு. தற்பொழுதும் அவருடைய தலையீடு அதிகமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அதனால் அவர்களது அணிக்குள்ளேயே ஏராளமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் எங்களை அழித்து விட வேண்டும், குறிப்பாக திருமண்டல மீட்பு இயக்கத்தை காணாமல் செய்து விட வேண்டும் நினைக்கிறார்கள். நிச்சயமாக அது நடக்காது. இன்னொன்னு சொல்றேன், எதற்காக தனியாக இப்ப நிற்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இப்பொழுது திருமண்டல மீட்பு இயக்கம் தனியாக காணுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரும் போட்டி பொறாம அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. திருமண்டல மீட்பு இயக்கத்திற்கான பலம் என்ன அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா சாதாரண தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா நோட்டான்னு ஒண்ணு இருக்குது. யாருக்கும் ஓட்டு போட விரும்பலன்னா நோட்டாக அது போடலாம். ஆனா இங்க வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால கண்டிப்பா உருவாக்குன்னு சொல்லி தான் நான் வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சேன். நிச்சயமாக அந்த வாய்ப்பை திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களுக்கும் 1000 பேருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் உருவாக்கப்படுகிறது. இன்னொன்னு சொல்றேன்,